ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ஸோ நேற்று டே பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு. ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால ஃபஸ்ட் எடுத்தோன்னே இனிப்பாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறனால பாலை காய்ச்சிட்டு நான் வந்து சேமியா பாயசம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் நாளே பார்த்திங்கன்னா கனி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சித்திரை 1க்கும் செய்வாங்க, ஜனவரி 1க்கும் செய்வாங்க. ஸோ நான் சித்திரை 1க்குமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி இப்போவுமே நான் வந்து பழம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து கண்ணாடியை எடுத்து பார்த்து நான் முன்னாடியே வச்சுட்டேன். நான் காலையில் அவங்க எந்திரிச்சிட்டு வந்தாங்கன்னா டேரெக்டாக அதில் முகத்தில் முழிக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ சாமிக்கு வந்து பொட்டு வைக்கிறது, தொடச்சி விடுறது, விளக்கெல்லாம் கழுவி வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 4 மணிக்கு 4லேருந்து ஒரு 5:30 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றிடணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பூ மட்டும் காலையில் தான் போட்டேன். பூ போட்டு வச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக காலையில் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி கோயில் இருக்குது. நான் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயுமே விளக்கு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு நம்மளுடைய சோப்பை வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணோம். ஜனவரி 1 அன்னைக்கு லான்ச் பண்ணோம். அதனால தான் நிறைய நாள் வீடியோ வரல. அதுக்கான வேலைகள் ஓடிக்கிட்டே இருந்தேன். கிளாஸ் போகிறது, அதுக்கப்புறம் அதை மேக் பண்ணுறது, அதுக்கான லைசன்ஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே ரெடி ஆகிட்டே இருந்ததுனால தான் நான் வந்து இடையில வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே டைமில் எனக்கான டைரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்னோடய பர்த்டேக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சாய்பாபா டைரி. ஸோ வந்து அதுவுமே வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே டைரியில் எழுதிடலாம். இந்த இயருக்கான கோல்ஸ் எல்லாமே வந்து எழுதி வச்சிட்டோன்னா நம்ம ஒன்று ஒன்று முடிக்க டிக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக பிளானர் தான் இது, இயர் எண்டோட பிளானரு. பட் இது பார்த்திங்கன்னா டே வைஸ் இருக்கிறனால இதை டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து மெயினான விஷயங்கள் எழுத முடியாது, ஏன்னா குட்டியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் பால் கொடுக்கல, இன்றைக்கி பாயசமும் வடையும் சுட்டிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை இட்லி அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ வந்து நியூ இயர் அப்படிங்கிறப்போ குழந்தைங்களுக்கு வந்து இதுவும் ஒரு நாள் ஓடுற மாதிரி நாள் தான். ஆனாலும் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான விஷயங்களை செய்யணும். ஸோ நியூ இயர்னால் கோயிலுக்கு போகணும், இதுதான் பழக்க வழக்கம் அப்படிங்கிறத பழக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அளவுக்கு செஞ்சது. பட் நியூ இயர் அப்படிங்கிறது வந்து ஆங்கில வருடப்பிறப்பு தான், அது நமக்கு வந்து அவ்வளோக்கு முக்கியம் இல்லை. ஆனாலும் நம்ம அந்த இதோட கலண்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறனால அந்த நாளை தொடங்குறப்பையும் கண்டிப்பாக ஒரு கோவில் குளங்களுக்கு போயிட்டு வந்து ஒரு நல்ல வைபோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான். ஆனாலும் அதையும் எந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறனால நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இடையில வந்து இந்த நேற்று போட்டிருந்த வீடியோ ஷூட் பண்ணேன் நான் கோயிலுக்கு கிளம்புனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சோப்பு வந்து ரெடி ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நான் இடையில வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட 50 வகையான சோப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ளேவர் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாலே குழந்தைங்களை பார்க்குற வேலையே இருக்காது. அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ இங்கே நான் என் வீட்டில் ரொம்ப கண்ணுக்குத்த நான் பார்க்கணும். அங்கே போய்ட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ வெக்காளியம்மன் கோயில் போனேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டேன். நேற்று தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறனால உறையூரில் குளுமணி ரோட்டுக்கு போவோம் இல்லைங்களா, அந்த வழியில் வந்து வாராகியம்மன் கோயில் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வெக்காளியம்மன் கோயில் சரியான கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாக்கர் பங்களாவில் வந்து இது இருக்கும், அது என்ன பாக்குப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. உறையூரில் பாக்குப்பேட்டையில் இந்த சாய்பாபா கோயில் இருக்குது. ரொம்ப விசேஷமாக அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு.